அடடா! என்ன இது அற்புதம்! வெளிநாட்டில் அற்புதமான ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். எதிர்த்தாப்பிலே என்ன கடலுக்கு அந்த பக்கம் ஒரு சிறிய மலை, அதில் ஏதோ நம் நாட்டவரோ வெளிநாட்டவரோ அழகாக ஒரு சிவலிங்கம் அற்புதமாக அருமையான லைட்டிங்கில் எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். ஆழ்மனதில் நம் நல் எண்ணங்கள் நிறைவேறும். இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். அருமை அருமை அற்புதம் தானே, அழகாக இருக்கிறது பாருங்கள். கண்ணுக்கு இனிமையாக என்ன அழகு பாருங்கள். நம் பிள்ளைகள் அதனால்தான் வெளிநாடு போனால் வரவே மாட்டேன் என்கிறார்கள். இப்படி கடலும் மலையும் சிகரமும் இருந்தால் எப்படி வருவார்கள்? அற்புதமான அருமையான கண்ணை கவரும் வண்ண விளக்குகளும், உள்ளே சென்றால் அமைதியான ஒரு குண்டூசி போட்டால் கூட சத்தம் வராத ஒரு தியான மண்டபம், அருமையான ஹரே கிருஷ்ணா ஹரே அம்மா உணவு அற்புதம் அருமை. கேட்க கேட்க திவிட்டாத நாமங்கள் இசைக்கும் மலையின் சிகரத்தில் அழகு போல் வெளிநாட்டவரெல்லாம் அருமையாக சுவாமியை வணங்கும் தருணம். சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், மலையும் கடலும் இப்படி வண்ண விளக்குகளும் வாழ்வில் ஒரு நேரானும் நாம் இப்போ அன்புடன் சேனல் பார்க்கும் பொழுது உங்களில் ஆழ் மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும், ஆரோக்கியம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், எதிர்பார்ப்பின்மை, யாரையும் எந்த நேரத்திலும் சிறிதளவு கூட மனது நோகாமல் பேசும் அற்புத சக்தியும் கிடைக்கும். எங்கிருந்தாலும் சிறிய அளவிலே இருந்தாலும் அவர்களை பாராட்டி அவர்களை ஊக்குவித்து, இன்றைக்கு நிறைய பேர் ஆச்சி நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க ஆச்சி, நான் அதை ஒரு வரமாக எடுத்துக்கிட்டேன், இன்றைக்கி அதை நல்லா செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு ஃபோனில் பேசுகிறதும் அற்புதமான அதிசயமான காட்சிகள். நாங்கள் விடிஞ்சு எழுந்திரிச்சா உங்கள் சேனலில் தான் போடுறோம், அற்புதமான நாமங்களை கேட்குறோம், மனசு நிம்மதியாக இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறது, திருப்பதியோ காசியோ ராமேஸ்வரமோ கோயில்களுக்கு போக தேவையில்லை. உங்களுடைய சேனலை பார்த்தாலே எங்களுக்கு அந்த நாள் முழுவதும் டிவியை கூட நாங்கள் மறந்து தொடுவதில்லை. உங்கள் சேனலில் உள்ள இனிமையான குரலில் இருக்கும் நாமங்களைத்தான் நாங்கள் கேட்டு மனது முழுமையாக திருப்தி அடைகிறோம் என்று சொல்லும் பொழுது அப்படி ஒரு ஆனந்தம்